வெளியே தலை தூக்க முடியாம பண்ணிட்டான் அந்த வீரா. எங்க போனாலும் மரியாதை இல்லை. நீ என்னையா நீ ஜெயில இருந்து திரும்பி வந்தோன்னு அவனை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் ஏதோ சொல்லிட்டு இருந்த. என்னையா பண்ண நீ? அவனை முடிக்கணும்னா எனக்கு இந்த நேரம் போதும். என்னையா முடிக்க வேண்டியதானே? பிறந்ததுல இருந்து இந்த ஹரிச்சந்திர மேல எவனும் கைய வச்சதில்லை. அவன் என் மேல கைய வச்சுட்டான். என்ன கம்பி எண்ண வச்சுட்டான். அவன் சாகுற வரைக்கும் கம்பிய எண்ணிக்கிட்டே சாகணும். அப்படி செஞ்சாதான் என் பேரு ஹரிச்சந்திரன். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்கண்ணா. கோமன் வரை கட்டி விட்டு பின்னால தொங்குது. நாம வரை போட்டு விட்ட மாப்பிள்ள என்ன அப்படிதான் இருக்கும். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுக்கு வாங்க. கல்யாணம் தான் அம்மன் முன்னாடி அன்னைக்கு நடந்து போச்சே. நான் அன்னைக்கே சொன்னேனோ இல்லையோ அம்பாள் முன்னாடி நடந்தாலும் புரோகிதரை வச்சு அக்னி சாட்சியா முறையா தாலி கட்டணும்னு. டைம் ஆயிடுக்கு வாங்க. ரெண்டாவது தாலி கட்ட கூடாதுமா? ஆமா கட்ட கூடாது. என்ன ஆமா அபிஷ்டு அபசகுனமா பேசாதே. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுக்கு வாங்க. டைம் வாட்ச் வாட்ச் கலறேன். வாட்ச்லயே ஐயோ கோயிலுக்கு வாட்ச் இருக்கு. ஐயோ ஒரு நிமிஷம் அப்படி ஆச்சு நாவல வந்துருமா? நீ போய் காலைல உட்கார். நான் வாட்ச் கொண்டு வந்துறேன். நீ உட்கார். நான் ரூபா கிட்ட செகண்ட் டியூட்டில ஆபீஸ் போய் சொல்லிருக்கேன். நான் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போறேன். இந்த கோயிலுக்கு ரூபா அங்க விடாம பாத்துக்கோ. இல்ல நான் சொல்லிட்ட விஷயம்மா. போங்கண்ணா. ஐயோ வாயா ரவிகாந்த் வா. நானே விளையாடிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் விளையாடலாம் வா. ஓ விளையாடலாமே. அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. கோயிலுக்கா போலாமே? எந்த கோயிலுக்கு? பெருமாள் கோயிலுக்கு. ஐயோ ஐயோ என்னய்யா கோயிலுக்கு போகும்போது அபசகுனம் இல்ல இன்னைக்கு வியாழக்கிழமை ராகவேந்திரனுக்கு ரொம்ப விசேஷம். அங்க போலாமே? அப்பாவுக்கு சரியானா பெருமாள் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அவ்வளவு தூரம் எதுக்குங்க? பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, பார்த்தசாரதி கோயில் இருக்கு, கருமாரியம்மன் கோயில் இருக்கு, மாங்காடு இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்கு. முடிஞ்சுதா? நான் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னு வேண்டிக்கிட்டா அங்கதான் போனோம். சிஸ்டர் நல்ல யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது சேஞ்ச் பண்ண கூடாதா? என் பொண்ணு முடிவு எடுத்தா அதை மாத்தவே மாட்டா. பெருமாள் கோயிலுக்கே கூட்டு போ. ஐயோ ஐயோ கோயிந்தா கோயிந்தா. இந்த மாதிரி முன்னாடி அமைச்சு போட்டு 3 தடவை பிரதட்சணை பண்ணா தாலி பாக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னார். யார் சொன்னா? இந்த புரோகிதர் தான். நீர் தான் இந்த இடம் கொடுத்தாடா? ஆமாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன செய்யணும்? விரல மாட்டீங்க. எந்த விரல? இந்த விரல். இப்போ 3 தடவை அக்னி பிரதட்சணம் பண்ணுங்க. கொடுக்குற தட்சணையை கொடுத்துட்டு போ. அது கொடுத்துடுறோம். பேஷ். கோவிந்தா 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 கோவிந்தா. இவாகம் ஜனதா கோவிந்தா. என்ன ரவி ஓடுற? நான் வரேன்ல. இல்ல கோவிந்தா உள்ள போய் எல்லா ஏற்பாடும் நான் தான் ஒண்ணும் பண்ணுவேன். வேண்டாம், 2 பேரும் சேர்ந்தே போலாம். கோவிந்தோ மதுரை வீரா கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா. எவ்வளவு தப்புள்ள கோவிந்தா. நான் எவ்வளவு சொன்னேன் கோவிந்தா. கேக்குற கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தா 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 ஓடிடு. என்ன ஓடு ஓடுன்னு உளர்ற? அது பக்தி சாத்தியா போச்சா? நாக்கெல்லாம் உளருது. அதுதான் நானும் உளர்றேன். ஐயோ கோவிந்தா. முடிச்சுட்டு போச்சுல. அவுத்தலாமா இருங்க. பேர் இருக்கு. மந்திரம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்களே சொல்லணும். நான் கொடுவா. ஆமா. என்னது? சகஸ்ரசீரிஷா புருஷः சகஸ்ரசீரிஷா புருஷः சகஸ்ரபாதபோபின் விஸ்வவருத்தா புருஷகேபேதகம் பூதம் மெச்சபோக்யம் கோவிந்தா எம்பெருமானே என்ன ஓடிடு. உளர்ற? இன்னைக்கு உளரணும்னு வேண்டிக்கிட்டேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா 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 எங்க போறே? கோவிந்தோ என்ன அவசரம்? அடக்கிக்கோங்க. ஆத்து அடைக்கலாம். இது அடைக்க முடியாது. நீ வா. ஐயோ நான் இருக்கு. இருக்கோங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. ஏன்னா வரது காலையில இருந்து அரம்பிட்டு வாங்க. நீங்க இங்கே இருங்க. நான் அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன். ச்சே அரிசி டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். கோவிந்தோ கோவிந்தா 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 கோவிந்தா. எல்லாரும் ஒதுக்க சரிடா. நான் அவ்வளவு சொல்லியும் ரூபா என்ன கூட்டிட்டு வந்தேன். ஐயோ நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். கிஞ்சி பார்த்தேன். இந்த கோயிலுக்கு தான் ஒரு அடம் பிடிச்சது. ஐயோ நீ ரூபா கிட்ட பேசிட்டு தேவை கூட்டிட்டு அந்த பக்கம் போயிடலாம். கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா 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 ஐயோ கோவிந்தா கோவிந்தா. ஏன் இவ்வளவு நேரம்? அர்ஜுன் டிக்கெட் வாங்கிட்டு கோவிந்தா. கடவுளே இந்த ரொம்ப சொதிக்காதேப்பா. கோவிந்தா 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 ஐயோ, பாவம்.
யாரோ பக்தர் பக்தி ஜாஸ்தியா குதிச்சிட்டு இருக்காரு. ஐயோ வேஷ்டியா வந்துருச்சு, போய் சொல்லு. கோவிந்தா வேட்டி வந்துருச்சு கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா அடிச்சு விழுந்தாதீங்க கோவிந்தா கோவிந்தா. வேட்டி வேட்டி கட்டுங்க கோவிந்தா. ஆயப்பட்டு கோவிந்தா. நீ வா 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 சரி சரி தட்சணை தட்சணையா இதா புரியுங்க வா சரி வா டிரைவர் என்னங்க டிரைவர் டிரைவர் வாயா நீங்க வாயா ரவி, என்ன 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 கார்ல அவரு எவரு? என் புருஷன் மாப்பிள்ளை கொளுத்துல ஒரு பொண்ணோட போறாரு. ஆமா போறாரு. இல்ல என்னங்க இது, அவர் ஆபீஸ்ல தலைக்கு மேல வேலை இருக்கு. ஐயோ இல்ல ரவி, நான் கண்ணால பார்த்தேன், அவரேதான். பாத்துட்டீங்களா பாத்துட்டீங்களா? ஆமா. ஓ! என்ன ரவி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, இந்த மாதிரி நிலைமை வந்தா யாருக்கும் பைத்தியம் தான் பிடிக்கும். ஐயோ என்ன ரவி, நீங்க பாத்தீங்களே, உங்க புருஷன் கிடையாது, உங்க புருஷன் மாதிரி வேற ஒரு ஆளு. என்ன சொல்ற? இந்தார்பட்டு மார்க்கெட்ல உங்க புருஷன் மாதிரி ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. நான் வீரா நினைச்சு இடுப்புல கை வச்சேன். பலான்னு ஒரு அறை. என்ன ராஸ்கல் பிப்பாயிட்டு அடிச்சு வந்தான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது வீரா இல்ல வேற ஒரு ஆளுன்னு. நிஜமாவா? நானே சொல்ல முடியல, நீங்களே பாத்துட்டீங்க. அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? நல்ல கட்டிங்க நல்ல கட்டிங்க. இங்கே வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி. இங்க இருக்கிற வெங்கடாஜலபதி ஆக முடியுமா? இங்க இருக்கிற வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதி ஆக முடியுமா? அங்க இருக்கிற கோயிந்தா இங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்க இருக்கிற கோயிந்தா அங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்கேயும் கோயிந்தா அங்கேயும் கோயிந்தா. ஐயோ ரவி, என்ன ரொம்ப குழப்புற நீ. நானே குழம்பு போய் தானே இருக்கேன். அர்ஜென்ட் டிக்கெட் வாங்கிட்டேன், வாங்க குழப்பம்லாம் தீர்த்துக்கலாம் போங்க. சாமியே சரணம் ஐயப்போ. எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. ஆபீஸ் போய் அவரை ஒரு தடவை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போ. மறுபடியும் குழப்பமா? ஆபீஸ் போறீங்களா? போங்க. ஐயோ அவர் ஆபீஸ்ல இல்லையே, வீட்ல இருக்காரு. போன் பண்ணோமே. அண்ணே நான் தான் காந்தி பேசுறேன். காந்தா தூள் பண்ணிட்டோம்ல தூள் எப்படியோ தப்பிச்சிட்டோம் தப்பிச்சிட்டோமா? நல்லா மாட்டிக்கிட்டோம். இது பாலிட்டு என்ன சொல்ற ரூவா உங்களை பாத்துருச்சு. இப்ப பாத்துட்டாளா? நீ என்ன சொன்ன? அது வீரா கிடையாது, வீரா மாதிரி இன்னொரு ஆள் இருக்காருன்னு எப்படி சமாளிச்சிட்டேன். வேற ஒருத்தரா? எப்படி அது? அது எப்படி எனக்கு தெரியாது. இந்த சந்தேகத்தை தீர்க்கத்தான் ரூபா ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு. நீங்க உடனே ஆபீஸ்க்கு போங்க. ஆபீஸ் போறா? ஐயோ ஐயோ ஆபீஸ் போறா? ஐயோ என்கிட்ட கிடைச்சா கொலையே என்ன 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 சார் மேடம் வந்துட்டு. அப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்ன பதட்டமா வர? படப்பேன் ஏன் கேக்குறீங்க? பெருமாள் கோயில்ல உங்களை மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன். என்ன மாதிரியா? ஆமாங்க. அது எப்படி நம்ம ஒரு பிள்ளையாச்சே? அட அச்சடிச்ச மாதிரி உங்களை மாதிரியே இருக்காருங்க. அதுவும் வேற ஒரு பொண்ணு கூட. ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். நம்ம ரவி சொன்னாரு அது வேற ஆளு, நம்ம வீரா இல்லன்னு. ஆனா என்னால நம்ப முடியல. எனக்கு ஒரு தடவை ஆபீஸ் போய் பாத்துடலான்னு வந்தேன். அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி. இந்தாங்க பெருமாள் கோயில் பிரசாதம். போயிட்டு வரேன். என்னங்க சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடும். பாய் பாய். காந்தா மொட்டத்தலையா நீ வா நீ வா. என்ன இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? வெரி குட். இது அது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அழகுக்கு எந்த புடவை கட்டினா நல்லா இருக்கும். புடவையே கட்டலைன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்வேஸ் இட். சூப்பர். நீ புடவை பாரு. ஐயோ இந்த பட்டம் எல்லாரும் கெடுத்துருதுப்பா. அம்மா நீ போய் சாரீஸ் வாங்க, நான் மாப்பிளைக்கு கோட்டு சூட் ஆர்டர் பண்றேன். ஓகே டாடி. ஏம்பா ஆம்பளைக்கு செக்ஷன் இதானே? மாப்பிள ரூபாவுக்கு படம் எடுக்க வந்தீங்களா? மாப்பிள கூட்டுக்கிடுவா போடா போடாவா? ஆமாடா. உங்களே மாப்பிள்ளைங்கிற? ஏதோ பைத்தியம் லூசு கண்டுக்காத. மாப்பிள நானா பைத்தியம்? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யார் இந்த பொண்ணு? சின்ன வீடா? ஏய்
இனிமே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும். நான் ஏக பத்தி கொடுத்தேன். என்ன கொலை பண்ணாட்டி குடும்பத்துல குழப்பத்தை விடாது. நீதான் குழப்பம் பண்ற. நீ நல்லவன் நினைச்சு நான் உனக்கு என் பொண்ணை கொடுத்தேன். யாருக்கிட்ட பொண்ணுகிட்ட அவகிட்ட போய் கேளியா? என் உயிரையா வாங்குற? என் பேர் முத்துயா. போய் அப்பா சொல்லாத. கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. வணக்கங்க. வணக்கம். அப்பாவா? ஆமா. எடுத்துட்டு போங்க. அம்மா பார்வா மாப்பிள்ள பண்ற அடி ஆயிட்டேன். ஐயோ இவர் உங்க மாப்பிள்ளை இல்லப்பா, கொஞ்சம் சும்மா இருங்க. சாரி சார், என் புருஷனா கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு. ரியலி? ஆமா. நம்ப முடியல. அப்பா நான் அன்னைக்கு சொன்னல கோயில பார்த்தேன்னு, அது இவர்தான்ப்பா. நல்ல சமயத்துல காப்பாத்தீங்க. இல்லன்னா என் பொண்டாட்டி என்ன பிச்சிருப்பா. பேசாம இருங்க. இவங்க உங்க வைஃபா? ஆமா, பேர் தேவியானி. தேவன் கூப்பிடு. ஹாய், என் பேர் ரூப்கலா. ரூபான்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். நிஜமாவா சொல்றேன், உங்க ஆத்துக்கார் இவர மாதிரியே இருப்பாரா? என்ன மாதிரியவா? ஆமா. ஐயோ ஆச்சரியமா இல்ல? ஆமா. மாப்பிள்ள சாரி முத்து, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? இல்ல கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க வாங்க. பொண்டாட்டி போய் வாங்கலாம். அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க வாங்க வாங்க. என்னால நம்பவே முடியல. என் பொண்ணு கிட்ட ஏதாவது சிக்கல் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இந்த உலகத்துல எவனும் செய்யாதியா, நீ செஞ்சிட்ட. அவன் சின்ன வீடு செட்டப் பண்ணும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு. சில நேரங்கள்ல உனக்கு டென்ஷன் இருக்கும். ஏன் நானே ஒரு காலத்துல சரி 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 கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்கள் ஆட. இந்த பாட்டு எப்படி இருக்குது? கொஞ்சம் பாடுறது பாட்டா? இந்த பாட்டு உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதியா? என்ன உடையா கேரியா? ஏன்னா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்பா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா சாப்பிட வரணும். ஓ கண்டிப்பா வரேன். என்ன? ஓ கண்டிப்பா வரும். அவங்க கூப்பிட்டு போயிட்டு தானே. நம்ம வீட்டுல சாப்பாடு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டு நம்ம வீட்டுல நாம சாப்பிடலாம். பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் என் மாப்பிள்ள மாதிரியே இருக்கிறீங்க. நீங்களும் என் மாப்பிள்ளையும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல பக்கத்துல உட்காந்து நடக்காதுங்க. வேண்டாங்க. நம்ம வீட்டு சும்மா இருங்க. நாங்க வரோம். இவரையும் கண்டிப்பா அழைச்சிட்டு வரேன். உங்க ஆத்துக்காரையும் ஆத்துல இருக்க சொல்லுங்க. அப்ப நாங்க வரோம். வரேன். போயிட்டு வரீங்க. வாங்க. வரேன். சரி மாப்பிள்ள. முத்து மகளே, எனக்கு இந்த பார்ட்டி மேல லைட்டா டவுட் வருது. அப்பா வர ஞாயிற்றுக்கிழமை உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். வாங்க போலாம். அப்படிங்கிற? ஆமா. சரி. குருவே, ரூபா ரூபாவோட புருஷ வீரா, தேவி தேவியோட புருஷ முத்துவ சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. ஓஹோ. எல்லாரும் முத்துவும் வீராவும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறத பாக்கணுமா? ஓ பார்க்கலாமே. வணக்கம். வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு மாப்பிள்ள இருக்கோம். இத பாருங்க, நான் உங்க மாதிரி இல்ல. நம்ம டைம் நேரம் நேரம். உங்க மாப்பிள்ள வந்து உடனே அவரை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டேன்ல, நம்ம டைம் நேரம் நேரம். உட்காருங்க. இது பாருங்க மிஸ்ஸஸ் வீரா, நான் கொஞ்சம் டைம் ரொம்ப கரெக்டா கீப் அப் பண்றவன். ஓல்ட் இந்தியன் மாதிரி. லைக் மீ. ஓல்ட் இந்தியன் மாதிரி. உங்க புருஷன் சீக்கிரம் கூப்பிட்டீங்கன்னா நான் பார்த்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். இல்ல இந்நேரம் வந்திருக்கணும். புதுசா 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது யூனிட்டா? அப்ப வர முடியாது, சத்தியமா வர முடியாது. வாடி போலாம். சித்து சும்மா இருங்கோ. என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தான் போனோம். நீங்க போய் உட்காருங்க. சரி. பொண்டாட்டினா ரொம்ப பயமா? கொஞ்சம். அக்கா ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குக்கா. ஆமாக்கா, எனக்கும் அதேதான். உன் புருஷன் வேற என் புருஷன் வேற என்னால நம்பவே முடியலக்கா. ஆமா. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நல்ல நேரத்துல. ஏன் மாப்பிளைக்கு கூட ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமாக்கா? என்னக்கா? இங்க வாங்க. அது என்னன்னா வெஜிடேரியன்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? புடலங்கா. என் மாப்பிளைக்கு முருங்கக்கா. ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? ஊரை சுத்திக்க. நல்ல வேலை. ஏனா ஓ போலாமே. வரேங்க. சரி வரேங்க. சும்மா இருங்கோ. பெட்ரூம் எங்க இருக்குக்கா? மேலக்கா? பெட்ரூம் எதுக்கு? சித்து பேசாம வாங்கண்ணா. Nonsense. ஐயோ பெட்ரூம் இது கண்டு ஐயோ பெரிய இடத்துல முன்ன பின்ன வீட்டுக்கு வந்து பட்ட பகல்ல பெட்ரூம் இருக்கிட்டு என்னை கூட்டிட்டு வந்து ஆசை இருக்கலாம். இந்த மாதிரி வெளியே இருக்க கூடாது.
அஷடு, நான் உங்களை எதுக்கு கூட்டின்னு வந்தேன் அவளுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயா, இது ஒரு மாதிரியான வீடா இருக்கும் போல இருக்க. சும்மா இருங்கண்ணா, முதல்ல பேண்ட் கட்டுங்க. எது? பேண்ட் கட்டுங்கன்னு. பேண்ட் கட்டுறதா? இது விளையாடு நீ. நான் பேண்ட் கட்ட மாட்டேன். இப்ப நீங்களா கட்டலாம் இல்ல நான் கட்டலாம்? இதை வீட்டுல வச்சுக்கலாம். என்னடா ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ இதை சொல்லி கேட்டு வேண்டாம். ஐயோ இங்க வேண்டாம். ஐயோ மச்சம் இல்ல. அப்படா மச்சம் இல்ல. பாத்துட்டேன் ரூபா, பாத்துட்டேன், நல்லா பாத்துட்டேன். மச்சம் இல்ல, இந்த ஆள் நம்ம மாப்பிள்ளை இல்ல. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டு கோட்டு விருந்துக்கு கூப்பிட்டு வந்து பேட்டு ஒரு ஜட்டி வரும்னு சொல்லிக்கிட்டு முத்து பாருங்க, உலகத்துல இது வரைக்கும் எங்கேயாவது எப்போது விருந்துக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க பேட் அவருன்னு சொன்னதை நீங்க பாத்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால சந்தேகப்பட்டு பாத்துட்டேன். நீ வா, இப்போ போலாம். விருந்து வேணா ஒண்ணு வேணா வா. நான் அவரை பார்த்துட்டு தான் வருவேன். நீ ரொம்ப கிட்ட போயிட்ட, பட்டது ரொம்ப கிட்ட போயிட்ட. நீ எப்படியாவது போ. ஏன்னா சொன்ன கேளுங்கண்ணா. ரூப்கலாதேவி அவர்களே, இந்த ஐடியா நீங்க தான் கொடுத்தீங்களா? சாரி நிஜமாரு, உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. பேசாதே பேசாதே. ஏன்னா நில்லுங்கண்ணா. என்னக்கா உங்க ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போறாரு? அவரை எப்பவுமே அப்படித்தான். ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. வாங்க 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 சீக்கிரம் எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சீக்கிரம். என்ன மச்சு கூட பார்த்தாங்களா? ஆமாடா. வேண்டாம் சொன்னாங்களா? ஆமாடா. சட்டியம்மா ரச்சி, ரூபா பத்தி எனக்கு தெரியும். அதான் சட்டை போட போனேன், சக்சஸ் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம். ஆமாமா. ஆமா. அக்கா, என் வீட்டுக்கார் வந்துட்டா இருக்கா? பரவாயில்ல, நான் அடிக்கடி சொல்வேன் முத்துசாரோட வைஃப் தேவின்னு. அது இவங்கதான், என் ஹஸ்பண்ட் வீரா. ஹலோ ஹலோ. வணக்கம். உங்களை பார்த்தோன்னே திகிச்சு போயிட்டேன். அச்சு எங்க ஆட்டுக்காரர் மாதிரியே இருக்கேன். ஆட்டுக்காரர்? வீட்டுக்காரர். ஓ, வீட்டுக்காரர். Rupa has been telling about him. I badly want to meet him. I hope I'm not very inquisitive. Anyway, where is he? உங்க ஆட்டுக்காரர் எங்க? ஐயோ, ஆட்டுக்காரர். உங்க ஆட்டுக்காரர். அவரு மாப்பிள்ள ரூபா, இது நம்ம மாப்பிள்ள. அவரு ஏற்கனவே கோச்சிட்டு போயிட்டாரு. என்னாச்சு என்னாச்சு? ஒரு சின்ன சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்படி வா, சொல்றேன். உனக்கு வலது தொடையில மச்சம் இருக்கிறதா ரூபா சொன்னா. வலது தொடையில மச்சம் இருந்தாலே பொம்பளைங்க ராசி அதிகம். ஓ காட், என் வலதுடையில மச்சம் இருக்கிறதுக்கும் ஒரு கோச்சிட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதே? அவரும் உன்ன மாதிரி இருக்கிறதுனால தேவி அவரை ரூமுக்குள்ள கூட்டு போய் மச்சம் இருக்குதான்னு பேட்டை கட்டி பார்த்தா. நானும் கதவு சாவி தோர்த்து வழியா பார்த்தேன், மச்சம் இல்ல. எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு மச்சம் இருக்கான்னு பார்க்கணுமா? அவுத்து காட்டுட்டா? வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம். ஏற்கனவே கதை கந்தலாயிடுச்சு. சின்ன சந்தேகம். இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பம். அது அந்த படிச்ச பிரம்மகிட்ட கேட்கணும். என்ன மாமா இது? ரெடிகுலஸ், அப்சல்யூட்லி ரெடிகுலஸ். சந்தேகமா இருந்தா பேச்சு தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு விருந்தாளை கூப்பிட்டு அவர் பெட்ரூம் கூட்டிட்டு போய் பேண்ட் அவரோ அதோ சொல்லிட்டு நானும் ரெண்டு இருந்தா நானும் அப்படியே கொஞ்சம் போயிருப்பேன். வெரி பேட், வெரி பேட். நீங்க ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டாம். நாமளே அறிமுகப்படுத்துக்கிறோம். ஓகே, சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னக்கா, உங்க ஆத்துக்காரர் கோச்சின்னு போறாரு? அவர் எப்பவுமே அப்படித்தான். ராத்திரி ஆனா பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. போல ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க முடியலையே. கன்ஃபியூஷன். இது வீரா, இது முத்து. எப்படி? வெரி குட். இதுல ஒரு காப்பி ரூபா கிட்ட கொடுக்குறேன், ஒரு காப்பி தேவி கிட்ட கொடுக்குறேன். எல்லா சந்தேகமும் தீர்ந்து போயிடும்.
என்னவா கண்ணு சௌக்கியமா? பெரிய ஆள் ஆகிட்டீங்க, எங்களெல்லாம் மறந்துட்டீங்க. இங்கே வந்த உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல, டூப்ளிகேட் கேஸ தயார் பண்ணதுக்காக என்ன உள்ள தள்ளன. இப்போ டூப்ளிகேட் புருஷனா நடிச்சா எத்தனை வருஷம் உள்ள தள்ளுவாங்கன்னு கொஞ்சம் கேட்டு போலான்னு வந்த. என்ன சொல்ற? இந்த பார், சுத்தி வளைக்காம நேரா பேசுறேன். நீ ஒரே ஆளு 2 பொண்ணுங்க கிட்ட வேற வேற ஆளா நடிச்சிட்டு இருக்கிறத என் கண்ணால பார்த்தேன். இந்த பார், நீ ஜாலியா இரு, நான் வேணாம்னு சொல்ல. ஆனா நானும் கொஞ்சம் ஜாலியா இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒரு 50 லட்சத்தை விட்டு நீயும் ஜாலியா இரு, நானும் ஜாலியா இருக்கணும். How's it? இது முத்து, இது வீரா, நான். How is it? போடா. என் கணக்கெல்லாம் தப்பா போச்சியா? ஏன் என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? வீரா 2 பொண்ணுங்கிட்ட வேற வேற ஆளா நடிச்சிட்டு இருக்கோ என் கண்ணால பார்த்தேன். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா என்னால நம்ப முடியலையா? வீரா மாதிரி இன்னொருத்தவங்க இருக்கான். நீ பாத்தியா? பார்த்தேனா? இந்தா நீயும் பாரு. தலை சுத்தி சார், விட்டுங்க சார். சொல்லிடு, இல்ல அப்படியே மேல போயிடுவேன். விட்டுங்க சார், சொல்லிடுறேன். அது 2 பேர் இல்ல சார், ஒரு ஆள் தான் சார். ஒரு போட்டோ கொடுத்து 2 பேர் மாதிரி மாஸ்க் பண்ண சொன்னார் சார். யார்த்தையும் சொல்ல வேணாம்னு சொன்னார் சார். இந்த போட்டோவை வச்சு வீரா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றேன் பார். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வீரா மாதிரி இல்ல? ஆமா, இப்ப என்னையா அதுக்கு? இவனை இருக்க கொலை பண்ற? இந்த பாடியில வீராவோட ட்ரெஸ் மாட்டி அவனோட விசிட்டிங் கார்டை பாக்கெட்ல வச்சு ட்ரெயின் வரும்போது ட்ராக்ல தூக்கி போட்டுடு. புரிஞ்சு போச்சியா? புரிஞ்சு போச்சு. பாடி சின்னாபின்னமா சதறி போகும். செத்து போனது வீரா, கொலை பண்ணினது முத்து. வீரா அவனுடைய பணத்துக்கு ஆசைப்படுத்தான், முத்து அவனை கொலை பண்ணி தண்டவாளத்தை தூக்கி போட்டுதான் அப்படின்னு நான் போலீஸ்ல சொன்னேன் இல்ல? யோ, பயங்கரமான ஆளியா நீ. சீக்கிரம் சீக்கிரம், குயிக் குயிக் குயிக், சீக்கிரம். இன்ஸ்பெக்டர், இவன் தான் முத்து. உடனே இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. மாமா என்ன இது? என் மாப்பிள்ள உன்ன மாதிரி இருக்கிறதுனால அவரை கொன்னுட்டு அவரை மாதிரி நடிச்சு என் சொத்தையெல்லாம் அபகரிக்கலான்னு திட்டம் போட்டு என் மகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டா பாவி. பணம் வேணும்னு கேட்டிருந்தா உன் முகத்துல வீசி எரிஞ்சிருப்பா. உங்க மாப்பிள்ளை வீராவே முத்து கொலை பண்றதா? இல்ல, இது மேல மறிச்சா அதுக்கு அர்த்தம் இல்ல. உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். இன்ஸ்பெக்டர், இன்னும் என்ன சார் இவங்கிட்ட பேசிக்கிட்டு? எடுத்துட்டு போங்க சார். நீங்க கொலை பண்ணீங்கன்னு என்னால முடியல. இன்ஸ்பெக்டர், முத்துவும் நான் தான், வீராவும் நான் தான். வாட்? ஆமா இன்ஸ்பெக்டர், இதுல ஏதோ சரி நடந்திருக்கு. இது ஒரே ஒரு நாள் தப்பிக்க விடுங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன். ஓகே? என்னாச்சு? என் புருஷனை கொலை பண்ணியா? உண்மையிலேயே என் புருஷன் இறந்துட்டாரா? இல்ல ரூபா, உன் புருஷன் சாகல. அப்ப என் புருஷன்? உன் புருஷன் கொலைகாரன் இல்ல. என்ன சொல்றே? இப்ப நான் சொல்றது கேட்டு யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம். முத்துவும் நான் தான்,
வீராவும் நான் தான். அப்போ இத்தனை நாள் எங்க 2 பேரையும் நீங்க ஏமாத்திட்டு இருந்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேவி. நான் பாட்டு போட்டியில் பரிசு வாங்கி எங்க அம்மா கடனை தீர்த்து உன்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லத்தான் உன்னை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்போதான் நீயும் அப்பாவும் வெள்ளத்துல சிக்கி இறந்து போயிட்டதாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மனசுடைஞ்சு எப்பவும் நினைப்பில இருந்தேன். அந்த சமயத்துல தான் அம்மா எனக்கு அறத சொல்லி பட்டணத்தை கூட்டிட்டு வந்தாங்க. பட்டணத்துல ரூபாவோட அன்பாலையும் உங்க அப்பாவோட ஆதரவாலையும் பெரிய பாடக நானு. ஆனா ரூபா எனக்கே தெரியாம என்னை காதலிச்சிருக்கா. என்னையே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு பிடிவாதமா இருந்தா. அந்த சமயத்துல அம்மா இறந்து போன தேவி நினைச்சிட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிக்காத, நீ ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. தேவி உனக்கே தெரியும், நான் இன்னைக்குமே என் அம்மா பேச்சு மீறினதில்லை. நான் ரூபாவை கல்யாணம் பண்ணிட்டாலும் உன் நினைப்பு மனசு விட்டு போகல. அந்த ரூபாவோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவளோட மனசார வாழ ஆரம்பிச்சேன். சரியான நேரம் பார்த்து உங்க 2 பேர்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ளே என் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு யாரோ என் மேல இந்த மாதிரி பழிய சுமத்திருக்காங்க. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உழந்திருக்கேன்னு சொன்னா அதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் தேவி வேற இல்லை, ரூபா வேற இல்லை. உங்க 2 பேரையும் நான் மனசார விரும்புறேன். நீங்க வேணா 2 பேரையும் மனசால ஏத்துக்கலாம், ஆனா என்னால முடியாது. ஒரு பொண்ணு உலகத்துல எதை வேணாலும் பங்கு போட்டுக்குவா, ஆனா தம் புருஷனை மட்டும் பங்கு போட்டுக்க விரும்ப மாட்டா. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, உங்களுக்கு தேவி வேணுமா நான் வேணுமா? உங்க வாழ்க்கையில வந்து உங்க மனசுல முதல்ல இடம் பிடிச்சவன் நான், அதுக்கப்புறம் தான் ரூபா. தேவி வேணா உங்க வாழ்க்கையில முதல்ல இடம் பிடிச்சிருக்கலாம், ஆனா முறைப்படி கல்யாணம் பண்ணி உங்க மனைவி ஆனது நான். எனக்கு அப்புறம் தான் தேவி. முறைப்படி வேணா கல்யாணம் இருக்கலாம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்ப மனசை பரிமாறிண்டாங்களோ அப்பவே அவ கல்யாணம் பண்ணிட்ட மாதிரிதான். நீங்க எப்ப உங்க மனசை என்கிட்ட பறி கொடுத்தீங்களோ அப்பவே நீங்க எனக்கு புருஷன் ஆயிட்டேன், நான் உங்களுக்கு மனைவி ஆயிட்டேன். தேவி ரூபா 2 பேரைங்க சொல்லு. ஹரிச்சந்திர என் பேரு. நான் ஏன் உன்னை இங்க வர வச்சேன் தெரியுமா? நான் கேள்விப்பட்டேன் உன் வாழ்க்கை இந்த மேடையில தான் ஆரம்பிச்சது. இதே மேடையில உன் வாழ்க்கையை நான் முடிக்க போறேன். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு?
வீரா என் பேரு. வேண்டாம் வீரா, வேண்டாம். எல்லாம் உங்க ஒத்துழைப்பு தான் சார். சும்மா சொல்லக்கூடாது. வீரா வீராதான். தேங்க்யூ. விஷ் ஆல் தி பெஸ்ட். வாங்க ஆத்துக்கு போலாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ரெண்டு பேரோட வீடுமே என் பிள்ளைக்கு வேண்டாம். போதும், அவ அவஸ்தைப்பட்டதெல்லாம் போதும். அவ ரத்தத்தை சிந்தி உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி இருக்கிறா. அந்த ரத்தத்தை துடைக்கிறதுக்கு கூட உங்க ரெண்டு பேருக்குள்ளார போட்டி பொறாமை. இப்படி இருந்தா அவ எப்படி உங்களோட நிம்மதியா வாழ முடியும்? இத பாருங்க, என் புள்ள உங்க ரெண்டு பேரையும் மனசார ஏத்துக்கிட்டான். அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா அவனை மனசார ஏத்துக்கிட்டாதான் நீங்க அவனோட வாழ முடியும். என்ன சொல்றீங்க? முத்து, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம். இந்த பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நாம ஊர்ல இருந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி திரும்பி போயிடுவோம். பாப்பா போலாம்.